ஹலோ மை டியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ்ல எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். 9th தமிழுக்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிறேன் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. அடுத்த வருஷம் 10th போக போகிறீங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஸ்டின் லீக் ஆன கூட நைட் டைமில் அனுப்பிடுவோம்ப்பா. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சட்டன் வீடியோவில் போயிடலாம். 1 மார்க் பாருங்கள். 15 1 மார்க் ஓகேவா? ஸோ பாருங்கள், அப்படியே 1 மார்க் லைனாக பாருங்கள். இதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நானே கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஆன்சர் கீலாம். ஓகேவா? டைம் என்ன கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாமெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ படிங்க. 10th போக போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 லைனாக பாருங்கள். 6 7 8 9 10 11 சேம் 10th பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. ஓகேவா? 10th என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம் அதான் 9th ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 10th புதுசாக ஒன்றும் பேட்டர்லாம் மாற போகிறது கிடையாது. இதே பேட்டர்ன் தான். அப்புறம் 12 13 14 பாருங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடலேருந்து கேட்டிருக்காங்க 1 மார்க். இதே மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக்லையும் கேட்பாங்க அடுத்த வருஷம். ஓகேவா? 12 13 14 அண்ட் 15 இப்பாடலில் உள்ள எதுகை சொற்களை எழுதுக. இப்பாடலில் ஆசிரியர் யார்? நீரும் நிலமும் என்பதன் இலக்கண குறிப்பு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அந்த பாடலை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த பகுதி 2 பாருங்கள். ப்ரீ 1 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 6 கொடுத்துருப்பாங்க. 6ல் கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின் எடுத்தோடனே கம்பல்சரி பண்ணால் திருக்குறள் தான் கேட்பாங்க. ஓகேவா? தலை என முடியும் திருக்குறளை எழுதுக. தலை என முடியும் திருக்குறள் நான் படிச்சிருப்பேன். தலை என முடியும் திருக்குறள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் மீதி இருக்கிற 5ல் நீங்கள் 3 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அந்த 5ல் 3 சாய்ஸில் விட்டு மீதி இருக்கிற 3 எழுதணும். ஸோ அடுத்து பாருங்கள். இலக்கண 2 மார்க்ஸ். பிழை நீக்கி எழுதுக. கலைச்சொல் தருக. அகரதியில் காண்க. ஒரு சொல்லை தொடரில் இரு தொடர்களை நிரப்புக. மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க. ஸோ 7 கொடுத்துருப்பாங்க. 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதும். மீதி 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்த பகுதி 3 ப்ரீ 1 29 30 31 உரைப்பத்தியை பிடித்து வினாக்களுக்கு விடையளி. இது ரொம்ப ஈஸி தான். அந்த 31 பார்த்தீங்களா? அதிலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுறீங்க. உங்களுக்கு 3 மார்க் அவ்வளோதான். அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக. இது நீங்கள் ஒன்றாவே எழுதலாம். 6 மார்க் ஆச்சா? அடுத்த 3 மார்க் பாருங்கள். இந்த 3 மார்க்கில் கம்பல்சரி உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அது இல்லாமல் மீதிக்கு 2ல் இதை 1 எழுதணும். அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்? யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகளை திருக்குறளுடன் ஒப்பிட்டு எழுதுக. ஒன்றால் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம். அடுத்த 3 மார்க் பாருங்கள். இதில் உங்களுக்கு அணி வரும்னு நினைக்கிறேன். வஞ்ச புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வஞ்ச புகழ்ச்சி அணினா ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தரை புகழ்வது பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சி புகழ்ச்சி அணி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் எழுதிக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தா கீழே இன்னொன்று எழுதணும். ஒரு 4 எழுதுனா உங்களுக்கு 3 மார்க். இவ்வளோ தான் சிம்பிள். குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேசி வெளிப்படும் பெண் கல்வி கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக. உங்கள் பள்ளி நூலகத்தில் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 அடிகளை பதிவஞ்சலியில் அனுப்புமாறு நெய்த்தல் பதவிக்கு ஒரு கடிதம் எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பி எழுதினார். நான் முத்துக்குமரனின் அணியாலும் 3ல் 1 நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. சாரிப்பா, சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் பேச முடியல சரியா. ஸோ இதுதான். அடுத்து பாருங்கள். பகுதி 4 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. நயங்களை பாராட்டி எழுதுக. நயம் பாராட்டல் 5 மார்க். ரொம்ப சிம்பிள். அது எழுதிடுவீங்க. அப்புறம் மொழிபெயர்ப்பு எழுதிடுவீங்க சிம்பிளாக. ஆக்சுவலாக இது 5 மார்க் தான் பாருங்கம்மா. இங்கே ஆக்சுவலாக லோ லெட்டர் பாருங்கள். இங்கே வந்திருக்கணும். இங்கே 3ஓட முடிஞ்சிங்க. இங்கே வந்திருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 5 மார்க்கு. 38 39 40 41 41 அப்புறம் 42. ஓகேவா? இந்த 5 எழுதணும். இங்கே அப்படியே மாற்றி கேட்டாங்க. அந்த ரோமன் பேரை மாறி பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள். பகுதி 5 பாருங்கள். 8 மார்க் கொஸ்டின்ஸு. 43 44 45 எதிரா சாய்ஸ் தான். சிம்பிளாக எழுதலாம். நீங்கள் ஓனாக கதை எழுதலாம். ஓகேவா? தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் மார்க். ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக நீட்டாக பக்கவாக எழுதுங்க. ஓரளவுக்கு ஆன்சர் எழுதிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர்ஸ் நீட்டாக மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு மார்க் நிறையா வந்துடும்ப்பா. ஓகேவா?
ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் எல்லா வீடியோ நம்ம சேனலில் வரும். வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோவை. ஓகேவா? லைக் பண்ணிடுங்க. ஓகே செல்ல குட்டீஸ். ஸோ பாய்ப்பா. கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.